வெல்கம் டு மை சேனல் பெண்கள்.com. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வீடியோவில் மாதுளை பழம், இந்த மாதுளை பழத்துடைய சிறப்புகள் என்னென்ன, அதனுடைய மகத்துவங்கள் என்னென்ன, மருத்துவ பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் இ-ஷாப்பிங் ஆப். இந்த ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே ஒரே இடத்துல கிடைக்கிது. உங்களுக்கு குறைந்த விலையில் நம்ம ஒரே இடத்துல எல்லா பொருளுமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன பொருள் இருக்குதுன்னு பண்ணால், சமையலுக்கு தேவையான பொருட்கள், பர்சனல் கேரு, பேக்கரி ஐட்டம்ஸு, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு, ஹெல்த் ட்ரிங்க்ஸு, பேபி கேர் ஐட்டம்ஸு, ரெடிமேட் ஃபுட்ஸு, ஓரல் கேர், பூஜா கேர், ஃப்ரெஷ்னர் அண்ட் கிளீனர், டிடர்ஜென்ட் அண்ட் டிஷ்வாஷ், ஹெல்த் ஹைஜீனிக்கு, அது ரிலேட்டடான ப்ராடக்ட்டு, பியூட்டி கேர், கூடவே நம்மளுக்கு வெல்கம் கிட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த ஆப்புடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லாருமே போய் விசிட் பண்ணி பாருங்கள். இதில் டிஸ்கவுண்ட் இருக்குது. இப்போ நம்ம புதுசாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. எல்லாருமே விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. மாதுளை. இந்த மாதுளை மரம் சிறு மர இனத்தை சேர்ந்ததாகுங்க. இது 5000 வருஷங்களாக ஈரான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் போன்ற வெப்பமண்டல பகுதியில் வளரக்கூடிய ஒரு பழ மரமாகும். இந்த பழத்துக்கு என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படிங்கன்னா, ஹார்மோன் குறைபாடுகளை நீக்கி கர்ப்பப்பை ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் பெண்கள் கண்டிப்பாக இந்த பழத்தை ரெகுலராக சாப்பிடணும். அது இல்லாமல் வயிற்றில் சேரக்கூடிய கொழுப்புக்களை இது நீக்கும். அது இல்லாமல் செரிமான பிரச்சனைகளை சீராக்கி உடல் எடை குறையிறதுக்கு இது ரொம்பவே உதவி பண்ணுது. சர்க்கரை நோயை குறைப்பதற்கும் இது உதவி புரியுது. இது மாதிரி மாதுளையத்துடைய தொடர்ந்து அதோட பயன்களை பார்க்கலாம். மாதுளை பழங்காலத்திலிருந்தே மருத்துவ குணங்களுக்காக அதிகமாக பயன்பட்டு வருகிறது. இது ஒரு தனித்துவமான ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்ல சுவை நல்ல இனிப்பான சுவையோடு இருக்கும். ஆரோக்கிய நன்மைகளும் அதிகமாக இருக்குன்னே இங்கே சொல்லலாம். அதாவது பெண்களுக்கு இது ஒரு புதையலாகவே இருந்து வருது. அந்த அளவுக்கு இதில் சத்துக்களாகட்டும் மருத்துவ குணங்களாகட்டும் அதிகமாக இருக்குது. இந்த மாதுளை பழத்தை பற்றி பார்த்தா, இது எல்லாமே கொட்டைகள், எல்லாமே சீட்ஸாக இருக்கும். அந்த சீட்ஸில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் நம்மக்கிட்ட இருக்குது. அதனால் இது அந்த சீட்ஸில் நார்ச்சத்து நார்மலாகவே அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஆக்சிடென்ட்ஸ்கள் நிறையா இருக்குது. எல்லாமே உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவி புரியுது. அதே மாதிரி இதயத்துக்கு இந்த மாதுளை எப்படி பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதயத்தை ரத்த ஓட்டத்தை, இதயத்துக்கு ரத்த ஓட்டம் வரணும் இல்லைங்களா, சரியா, அதையும் சீராக்கிறதுக்கு, அதே மாதிரி நரம்புகளை பலப்படுத்துறதுக்கு, ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறதுக்கு இது ரொம்பவுமே உதவி புரியுது. அதே மாதிரி நம்மளுடைய சருமத்துக்கு, நம்ம தோலுக்கு மாதுளை எந்த மாதிரி உதவி புரியுதுன்னா, ஆன்டி ஆக்சிடென்ட் இதில் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு புத்துணர்ச்சியாக அந்த சருமம் இருக்குது. அதனால நம்ம இளமையான தோற்றத்தை பாதுகாக்க இது உதவுது. அதே மாதிரி இதில் புற்றுநோய் எதிர்க்கக்கூடிய பன்னம்பிளிக் அப்படிங்கிற இதில் ஒரு சத்து, நோய் எதிர்ப்பு சத்து இதில் ஒன்று இருக்காமா, அதுவும் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஊட்டச்சத்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஊட்டச்சத்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் சி இதில் அதிகமாக இருக்குது. இந்த விட்டமின் சி எதுக்கு பயன்படுதுன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு. அடுத்து பொட்டாசியம், இது ரத்த ஓட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு பொட்டாசியம் நமக்கு தேவைப்படுது. நார்ச்சத்து, இந்த நார்ச்சத்து எதுக்காகனா, நம்ம ஜீரணத்துக்கு, செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு நம்மளுக்கு நார்ச்சத்து கண்டிப்பாக வேணும், அதுக்கு தேவைப்படுது. அது இல்லாமல் இரும்பு சத்து, நம்ம ரத்தம் அதிகமாக ஊறுறதுக்காக அது தேவைப்படுது. இந்த மாதிரி இவ்வளோ சத்துக்கள் கொண்ட இந்த மாதுளை பழத்தை நம்ம தினசரி உணவில் மாதுளைங்கொட்டைகளை நம்ம சேர்த்தி சாப்பிடணும். அது இல்லாமல் இதே ஜூஸாக ஆக்கி நம்ம குடிக்கலாம், குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இதே கண்டிப்பாக கட்டாயம், அதாவது
பெண்களாகட்டும், இளம் பெண்கள் எல்லாருமே இந்த மாதுளம்பழத்தை தவறாது தினமும் சாப்பிடணும். சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா நம்ம பெண்கள்.com சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு பெண்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் வரும். தொடர்ந்து இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.